இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. ஐயோ ஐயோ. காரணம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கும் முதுமைக்கும் நடக்கிற தேர்தல், பழமைக்கும் புதுமைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, ராய்வார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கிட்டு போறானு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. நீங்களா யாருடா? How do I tell you? 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிகுந்த ஆர்வத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அடையாள அட்டையை பெறுவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு எங்களிடத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சராக அவர்கள் வருவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. கஞ்சியில் உப்பு போடுறதா வேண்டாமா? வேண்டாம், உப்பெல்லாம் போடாத, அப்புறம் ரோசை வந்துடும். உப்பு போட்டா ரோசை வந்துருமாக்கு.